number system. Terminating and non-terminating decimals. Terminating and non-terminating decimals. Let the rational number be p by q. ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி கொடுத்துறாங்க p divided by q. இந்த நம்பர் கொடுக்கும்போது என்ன கண்டிஷன்னா p, q belongs to z and particularly q not equal to 0. இந்த கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். போத் ஆர் இம்பார்ட்டன்ட், பட் திஸ் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ஃப்ராக்ஷனுக்குமே டினாமினேட்டர் கீழே வரும்போது 0 வரக்கூடாது. 0 வந்து அது பிகம்ஸ் இன்ஃபினிட்டி, அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதனால கியூக்கு 0 தவிர எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம், 0 மட்டும் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி எந்த ஃப்ராக்ஷனுக்கும் கீழே 0 வரக்கூடாது. அந்த கண்டிஷனில் ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்தாச்சுன்னா அதை டிவைட் பண்ணும்பொழுது அந்த டிவிஷன் வந்து டெர்மினேட்டிங் முடிஞ்சிருமா, இல்லை முடியாமல் இருக்குமா, இல்லை ரெக்கரிங் ஆகுமா, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குமா அப்படிங்கிறதான். Let the fraction number be p by q, p comma q belongs to z and q not equal to 0. The p வந்து divided by q டிவைட் பண்ணுவோம். பண்ணும்போது அந்த ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் 0 வந்துட்டுனா, ரிமைண்டர் 0 வந்துட்டுனா கணக்கு முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி சம்முக்கு பேர் டெர்மினேட்டிங் சம். டெர்மினேஷன்னா முடியாது அர்த்தம், எண்டிங். நான் டெர்மினேட்னா முடியாமல் போயிட்டே இருக்குது. See an example, 11 divided by 4. 11 is divided by 4. 11 divided by 4. 2 4s are 8. Balance 3. We put a point and add 0. 7 4s are 28. Balance 2 0. 5 4s are 20. 0 remainder 0. இந்த 11 by 4 அப்படிங்கிற ரேஷனல் நம்பர் இந்த ஃப்ராக்ஷன் வருது. ரேஷனல் நம்பரை டிவைட் பண்ணி 11 4 டிவைட் பண்ணி போடும்போது இதோட வேல்யூ இந்த டிவிஷன் முடிஞ்சிருது. இந்த மாதிரி 0 வந்துட்டுனா தட் இஸ் டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங்னா எண்டிங்னு அர்த்தம். எண்டு வந்தது எனக்கு முடிஞ்சது, இதுக்கு மேலே போக முடியாது, அதான் ஃபைனல். இப்போ இந்த மாதிரி வர டெசிமல் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். திஸ் 2.75 அப்படிங்கிறது இந்த 11 by 4க்கு வந்த ஆன்சர். இட் இஸ் 2.75. இந்த ரிமைண்டர் 0 வந்தாச்சு, இந்த டெசிமல் ஃப்ராக்ஷன் முடிஞ்சிருச்சு. டெசிமல் ரெப்ரசன்டேஷன் எண்ட். Therefore 11 by 4 is equal to 2.75. This is the final value. That is the first example for the terminating decimal. Non-terminating decimal. இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க p by q, q not equal to 0. இதே மாதிரி டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது இங்கே 0 வராமல் வேற மாதிரி திருப்பி வர மாதிரி இருந்துச்சுன்னா ரிப்பீட்டிங், அதாவது முடியாமலே போயிட்டு இருக்கும். அது ரிப்பீட்டிங்காக என்னன்னு தெரியாது, பட் முடியாமல் இந்த மாதிரி முடிவு வராமல் 0 வராமல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் பேர் தான் நான் டெர்மினேட்டிங். அப்போ இந்த எக்ஸாம்பிள் போட்டோம்னா 2 divided by 3. 2 is divided by 3. 2 3ஆல் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது put a point 0. 6 3s are 18. 2 0. Again 6 3s are 18. 2 0. இப்படி போயிட்டே இருக்கும், முடிவே இல்லை அதுக்கு. திஸ் இஸ் நான் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங் ஆர் நான் எண்டிங். முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்குது, திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆடு வந்து 6 6ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த 2 by 3ங்கிறது வந்து 0.666ன்னு போயிட்டே இருக்கு. இங்கே இந்த ஒரு டிஜிட் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த ஆடு மட்டும் திருப்பி வருது. அதனால இந்த ஷார்ட்டாக போடும்போது எந்த டிஜிட் ரிப்பீட் ஆகும் அந்த டிஜிட்டுக்கு மேலே ஒரு பார் போட்டுரும். இந்த மேலே பார் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி இந்த ஆறுங்கிற நம்பர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஒரு இது வந்து 1. இப்போ சப்போஸ் 2.72ன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு பார் போட்டோம் அப்படின்னா இந்த இதுக்குள்ள கணக்கில் இந்த 7.2ங்கிற நம்பர் மட்டும் திருப்பி வருது. 72 72 72 அப்படின்ட்டு இப்படி ஒரு நம்பர் போடுறோம். 0.37 பார் இப்படி போடுறோம். தட் மீன்ஸ் இந்த சம்பளம் வந்து 3 ஒரு தடவை தான் வருது, ஆனால் இங்கே பக்கத்தில் வர 7 மட்டும் திருப்பி வந்துகிட்டே இருக்கு. 3777 வந்துகிட்டே இருக்கு. அதனால இதுக்கு ஒரு பார் போடுறோம். இப்போ இட் இஸ் 0.29 இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சம்பளம் வந்து 0 கட்டுறோம். இந்த 29ங்கிறது 29 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இந்த நம்பர் ரிப்பீட் ஆகும், அதுக்கு மேலே பார். இங்கே வந்து 29, இந்த சம்பளம் வந்து 7 ஒன்லி, இங்கே வந்து 72. இப்போ நம்ம எடுத்துருக்கு இந்த எக்ஸாம்பிள் 2 by 3 ஆன்சர் 6 பார், 6 ரிப்பீட்டட். ரிமைண்டர் 0 வர்றது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். ரிமைண்டர் 0 வராமல் அப்படி போயிட்டே இருக்கிறது நான் டெர்மினேட்டிங் டெசிமல். திஸ் இஸ் a simple definition. You can try these sums like this. Subscribe RSR Max. Thank you. Like, share and comment. நிறைய விட்டு தொடர்ந்து டீப்பாக பாருங்க. இட் will be very easier to you. உங்களுடைய கமெண்ட்ஸ் புரியலைன்னாலும் வேறு ஏதாவது மாற்றி சொல்லணும் அப்படின்னாலும் வேறு ஏதாவது வீடியோ ப்ரெசன்டேஷன் ஏதாச்சும் டிஸ்கிளாரிட்டி இருந்தாலும் யூ கேன் சொல்லலாம் நீங்கள். தேங்க்யூ.